யார் பாபா யார் பாபா என்று கேட்டால் பாபா யாரு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இதுதான் பதில். யாதுமாய் நிற்கும் ஞானவேர் பாபா எனலாம். உலகத்துல எல்லாத்த பத்தியும் தெரிஞ்ச ஒரு ஞானி அவரு. சிவசங்கர் பாபா யாருன்னு யாராவது கேட்டாங்கன்னா பெரிய ஞானி, எல்லாத்த பத்தியும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். எல்லாத்த பத்தியும் எப்படி தெரியும் நீ சொல்லு. ஒன்று பிறப்பு, கருவிலே திருவுடையார். பிறக்கிற போதே நாங்கள் அந்த மாதிரி தான் பல பிறவிகளுடைய தொடர்புனால ஞானிகளாக பிறக்கிறோம், விட்டுத்தள்ளு. ரெண்டாவது ஒரு உலகியல் அறிவு. நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், ஜெயின் காலேஜில் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸர் எல்லாம் இருந்திருக்கிறேன், படிப்பறிவு. மூணாவது என்ன, உலகம் பூரா சுற்றியிருக்கேன். நான் போகாத நாடு கிடையாது உலகத்தில். ஆர்டிகா அண்டார்டிகா கூட போயிட்டு வந்த ஒரே மெட்ராஸில் இருக்கிற ஆள் நான் தான், இல்லையா? இது மூணாவது விஷயம். நாலாவது ஒரு சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் குடும்பத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஆள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கிட்டு இவ்வளோ ஜனங்க வர்ற மாதிரி பண்ணிவிட்டு இவ்வளோ அழகாக ஒரு மேனேஜ்மெண்ட்டு வாயே அதிகம் பண்ணாமல் அழட்டிக்காமல் ஒரு செக்ரட்டரி கூட கிடையாது எனக்கு. ஐ டோன்ட் ஹவ் எனி செக்ரட்டரி. ஐ டீல் வித் மை ஒர்க் டைரக்ட்லி. டைரக்டாக தான் என் வேலையை செய்கிறேன் நான். ஐ டோன்ட் ஹவ் எனி அசிஸ்டன்ஸ். ஆனால் இப்போ ஒரு வேலை என்ன சொல்லுவேன், அவன் செய்ய யாருக்காவது ஒரு வேலை சொல்லுவேன், அவ்வளோதான். நான் என் கூட ஒரு செக்ரட்டரியேட்டு இதெல்லாம் பண்ணுறதே இல்லை. எனக்கு ஆஃபீஸே கிடையாது. நான் எங்கே உட்காந்துருந்தா அதுதான் என் ஆஃபீஸு. நான் எங்கே உட்காந்துருந்தா அதுதான் என்னுடைய ஆஃபீஸ். எனக்கு நான் ஆஃபீஸ்லலாம் உட்காந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டத்தில் மேனேஜ் பண்ணுற ஆளே கிடையாது. வேலை செய்கிறவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த பந்தாலெலாம் தேவையில்லை. இது ஒரு செட்டப்பு, ட்ராமா செட்டப் மாதிரி. ஒரு டேபிள் போடணும், சேர் போடணும், 2 ஃபைலெல்லாம் அது மேலே வைக்கணும். இதெல்லாம் வேலை செய்கிற நாய்க்கு இதெல்லாம் எதுக்கு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ வரேன், உனக்கு எதோ என்கிட்ட கேள்வி இப்படியே நான் சொல்லிட்டு போகிறேன். இதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து 7 மணிக்கு வான்னு சொல்லிட்டு தேவையா இதெல்லாம்? ஸோ எப்பயுமே நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள். தர்மநீர் பாபா எனலாம், வாழும் நிஜம் பாபா எனலாம், எல்லாம் தோராயமாகும் முற்றும் சொன்னதாயாக மாட்டா, அசடு போல் அவன் சிரிப்பார். நம்ம கேரக்டர் லூஸ் மாதிரி சிரிப்பாரு, அன்னை போல் ஆதரிப்பார், லைக் எ மதர். கசடரை கூட உள்ளங்கையிலே ஏந்தி கொள்வார். எவ்வளவுதான் யோகியனா இருந்தா கூட எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துவாரு. விசையிலா பொம்மை போலே விரக்தியில் நிற்போர் முன்னே திசையெல்லாம் தானே நின்று செல்கதி அருள்வான் கண்டீர். யாருக்காவது திக்கு தெரியாத ஒரு காற்றில் மாதிரி வாழ்க்கையில என்ன ஸ்டெப்ஸ்ன்னு தெரியாம இருண்டு போய் நிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லா திசையிலையும் நான் தான் இருக்க பாருன்னு ஹெல்ப் பண்ணுவாரு. கலை கொண்டு வந்தால் தானே கட்டுண்டு ரசிகன்னா. யாராவது நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, யாராவது பாட்டு பாடுறாங்க, பேசுவாங்க, இந்த மாதிரி கலை கொண்டு வந்தால் அவன் நல்ல ரசிகன் ஆவான். நல்லா என்ஜாய் பண்ணுவார். யார் பாடினா டான்ஸ் ஆடினா எல்லாம் நல்லா மேதம் சொன்னா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவார். இலை கொண்டு வந்தால் தானே என் சுவை அமுதம் ஆவான், வலை கொண்டு வந்தால் தானே வந்தங்கு சிக்கிக் கொள்வான். அதாவது நிஜமான அன்போட வலை கொண்டு வந்தாக்கா அன்பு வலை, இவரே அதில் போய் மீன் மாதிரி மாட்டிக்குவார். அன்பு வலைக்குள்ள சிக்குகிற மீன் வேறு அப்படின்னு அர்த்தம். விலை கொண்டு வந்தால் கொஞ்சம் விளையாடி பார்ப்பான் கண்டீர். ஆனால் பட்டு யாராவது வேற விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி காசு பணம் எதிராவது வேற வடிக்கி கொண்டு வந்துலாம் நினச்சா அவன் விளையாடி பார்ப்பான். எனக்கு எதுவுமே தேவையில்லையப்பா, நான் இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் நடத்துகிறேன், எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கிடையாது, நீ நம்புறியா? என் பேரில் எந்த சொத்தும் கிடையாது, எதுவும் என் பேரில் கிடையாது. ட்ரஸ்ட் இதில் நான் ட்ரஸ்டியே கிடையாது, நான் ட்ரஸ்டியே கிடையாது. என்னை நம்பி சின்ன சின்ன பசங்க மற்ற இடத்துலலாம் ட்ரஸ்ட்னா ஜட்ஜுங்க அவங்கள இவ்வளோ விஐபி எல்லாம் கொண்டு போடுவாங்க. நான் அதெல்லாம் இல்லை. எங்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி வயசுலேருந்து வளர்ந்த பசங்க 20-25 வருஷமாக இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் இங்கே ட்ரஸ்டீஸ் எல்லாம். ஸோ நான் ட்ரஸ்டி கிடையாது, என் பேரில் எந்த சொத்து கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. நான் ஜவுளி கடைக்கு போய் 20 வருஷம் ஆகுது. சாப்பிட்றது ஒன்றுமே இல்லை, யாராவது வீட்டிலேருந்து தான் வரும். எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் என்னுடைய வழிமுறைகள்லாம். சன்னியாசின்னா என்ன, ஒரு எல்லாத்தையும் துறந்த நிலையை வாழ்றான்னு அவன் சன்னியாசி. நீ வேஷத்தை பார்க்குற, அவன் தாடி கிடி வச்சுன்னு இருக்கணும், காவி கட்டிக்கின்னு இருக்கணும், குச்சி வச்சுன்னு இருக்கணும். நான் அவன்லாம் பண்ணவே மாட்டேன், ஜாலியாக இருக்கேன். ஆனால் என் துணி எனதே கிடையாது, யாரும் அவங்களுக்கு வாங்குற போது எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அவ்வளோ இந்தமா கூட முந்தானத்து 2 துணி கொண்டு கொடுத்தாங்க. திட்டுவான் கோபக்காரன் தித்திக்கிதே என்பார்கள், கொட்டுவான் குறும்புக்காரன் கொடுத்து வைத்தோம் என்பார்கள்,
முட்டுவான் கன்றை போலே முத்தமிட்டான் என்பார்கள். வட்டவான் மதிமுகத்தான் வசியம்தான் செய்வான் போலும். பைத்தியம் தன்னை சுற்றி பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர் இருப்பாங்களாம், தெரியுதா? பைத்தியம் தன்னை சுற்றி 10,000 பேர். கோபாக்கிட்ட கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் 10,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பைத்திய அளவுக்கேற்ப தொகை கூடும் போலும் இந்த பைத்திய நாதனை போல் வைத்தியநாதன் இல்லை. இவர் பைத்தியநாதன், ஆனால் இவர் வைத்தியநாதன். ஆனால் கர்மாவையே திட்டா அதுதான் பெருசு. உலகத்தில் எல்லாத்த விட பெரிய வியாதி என்ன? அவன் அனுபவிக்க வேண்டிய கர்மா. இவர் அதையே மாற்றிடுறாரு, பிறவி பிணி இல்லையா, அதையே மாத்துறாரு. இப்போ இவர் தான் பெரிய வைத்தியநாதன் அர்த்தம். பித்தனாமானால் பித்தர்க்கு பித்தன் கண்டீர். பக்தனாமானால் பக்தர்க்கு பக்தன் கண்டீர். நீ உன்னை பக்தன் சொல்லினா, நான் பக்தர்களுக்கெல்லாம் மேலான பக்தன். ஏன்னா உன்னை விட நான் நிறைய சாமி கும்பிட்றேன். உங்கள்கிட்ட இவ்வளோ கூத்தச்சின்னு இருக்கேன். உள்ளுக்குள்ளே இப்போ கூட நான் மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கேன். சடாட்சரம் அஷ்டாட்சரம் மந்திரம் என் மூச்சு காத்திலே வச்சுருக்கிறேன். படுத்துன்னு இருந்தால் கூட மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்போ பாரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அண்ட் நான் போகாத கோயில் குளம் ஏதாவது இருக்கா? நான் பண்ணாத பூஜை, டெய்லி யாகம் வளர்த்து பூஜை பண்ணுறாரு. எது, அதாவது உன்னை விட நான் பெரிய பக்தன். அத்தனை மகான்களையும் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் தெரியும், இதெல்லாம் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ உன்னை விட நான் பெரிய பக்தன். பக்தனா? ஆமாம், ஆனால் பக்தருக்கு பக்தன் கண்டீர். மகான்களை மதிக்கிறேன், எல்லா மகான்களையும் மதிக்கிறேன். இல்லை, முக்தர்க்கு முக்தன் கண்டீர். சித்தனாமானால் சித்தர்க்கு சித்தன் கண்டீர். சித்தர்கள்னா யாரு? சித்தம்னா மைண்டு. அதை சிவங்கிட்ட யார் வச்சுட்டாங்களோ அவங்க தான் சித்தர்கள். சிவனாவான் அவனே தான் சித்தன். சித்தன் சிவனாவான். சித்து என்பது செய் கரும சேர்க்கை அல்ல. துட்டு வாங்கினு கர்மா பண்ணுறாங்கல்ல, அவனை கெடுக்கிறது, செய்வினை, அதெல்லாம் சித்து கிடையாது. வர வைக்கிறதெல்லாம் சித்து கிடையாது. சித்து என்பது செய் கரும சேர்க்கை அல்ல, கண்கட்டு வித்தை அல்ல. சிவனாவான் அவனே தான் சித்தன். சித்தன் யார் அவங்களுடைய தவத்தினால அன்பே சிவம் ஆவதறிகளார், அன்பே சிவம் ஆவதறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு நிலைகளை தொட்டாங்களோ சிவனாவான் அவனே தான் சித்தன். சித்தன். இப்போ சிவசங்கர் பாபா வெறும் சித்தர்லாம் இல்லை, சித்தநாதன். பழனி ஆண்டவனுக்கு பேர் சித்தநாதன். விபூதி கடை கூட சித்தநாதன் விபூதின்னு பேர் வச்சுருப்பாங்க. அதனால் நான் சித்தர்களுக்கு தலைவன். 18 படியில் 18 சித்தர்கள் உட்காந்துருக்காங்க. அதுக்கு மேலே ஐப்பசாமி உட்காந்துருக்காரு இல்லையா, அதுதான் நான் சித்தநாதன். சாதாரண ஆள் கிடையாது. நான் 18 படியில் 18 சித்தர்கள் உட்கார வச்சுட்டு மூலஸ்தானத்தில் உட்காந்துருக்குல்ல, அதுதான் நான். அந்த ஐப்பன் தான் நான். கோபாலன் பாபா நான், கோவிந்தன் பாபா நான், பூபாளன் பாபா நான், புகழ்ராமன் பாபா நான், பூபாரம் தாங்க வந்த புது கிருஷ்ணன் பாபா நான், பாபாவை பார்க்க வாரீர். இந்த வரி ரொம்ப நல்ல வரி. பாபாவை பார்க்க வாரீர். பாபா பார்க்கறதுக்கு வாங்க. ஆனால் சும்மா பார்த்துட்டு போனால் ஒன்றும் லாபம் இல்லை. பாபாவாய் ஆக வாரீர்னாங்க. பாபாவை ஆகிறதுன்னா என்ன? க்ளீனாக இருக்கணும், நல்லா ப்ளசண்ட்டாக லுக்கை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகணும். நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து யாராவது வந்தாங்களா சேர் போடுங்க சொல்லணும். அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க, இப்போ அவங்க சாப்பிட்டாங்களா கேட்டுவான். சின்ன சின்ன விஷயத்தில் கூட மைண்ட் இருக்கணும். உன்னை விட நான் பிஸி தான், ஆனால் மைண்டு எல்லாத்துலேயும் இருக்கும். என் கண்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி பாபாவை பார்க்க வாரீர் முக்கியம் இல்லை, பாபாவாய் ஆக வாரீர். என்னை பார்த்து நிறைய விஷயம் நீ கற்றுக்கலாம். பாபாவை ஆகிறதுக்கு நீங்கள் வரணும் என்கிட்ட, அதுதான் நீ கற்றுக்கணும். அன்புக்குள் கருவாயாகி அன்புக்குள் உருவாயாகி அன்புக்குள் திருவாயான அன்புக்கு பேர்தான் பாபா. பாபா இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ். அவ்வளோதான். என்ன ஈஸிக்வல் டு போடணுன்னா ஈஸிக்வல் டு லவ். அவ்வளோதான். எஸ் சர்வானி ஆத்மானி. நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்குள்ளும் இருக்கிறது எதுவோ அதான். அப்போ எஸ் சர்வானி பூதானி ஆத்ம ஏவ அனுபவத்தி அப்படின்வாங்க. அது ஒரு அனுபவம். அன்புங்கிறது ஒரு அனுபவம். அது நீ படம் போட்டு காட்ட முடியாது. இதுதான் பட்டம், இதுதான் ஏணி எல்லாம் காட்ட முடியாது. அது இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்.
மண்புக்கு தெய்வம் வந்து மனிதரை ஆண்டு கொள்ளும் அன்புக்கு பெயர்தான் பாபா, அவதார அன்பு பாபா. என்னை பற்றி ஓலையில் வரும். விஸ்வாமித்திர நாட்டில் அந்த 4 பேர் இருங்க. அன்பு என்பது இவருடைய உடல் உள்ளம் பூராவும் வியாபித்து இருக்கும். பெண்டாட்டி பிள்ளை குட்டி இவர்களிடத்தில் சண்டை சச்சரவு செய்பவனும் கூட பாபாவிடத்தில் வந்தால் அவன் திருந்திடுவான். குடும்பத்தில் அன்பாக இருப்பான், எல்லாருக்கிட்டையும் திருந்திடுவான். இது பாபா ஏதோ மந்திரக்கோலை வச்சுக்கிட்டு ஓம் ஜூம் எல்லாம் சொல்கிறது கிடையாது. அஜ்ஞானியுடைய உடலுக்குள் தான் புகுந்து அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை போக்கி அவனை நல்லவனா மாத்திர வேலையை பாபா செய்கிறாருன்னு வந்திருக்கும். நான் சொல்லலைன்னா இல்லை நாடியில் வரலாம் இதெல்லாம் நான் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? உங்களிடம் கடவுள் அன்பின் வடிவமாய் குடிக்கொண்டு இருக்கிறார். பாபாவிட கடவுள் அன்பு வடிவமாக இருக்கிறாரு. அன்பு என்பது உன் உடல் பூராவும் வியாபித்திருக்கும். சித்தியில் நீ மகா சித்தி பெற்றவன். சித்தின்னா அக்கல்ட் பவர். மகா சித்தின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பவர் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஈஸ்வரனே உன் பக்கலில் நின்று அருள் பாலிக்கும் நிலையில் உள்ளார். உன்னுடைய ஹைட் என்னன்னா சாட்சாத் பரமேஸ்வரன் உன் பக்கத்தில் நின்று உனக்கு ஏதாவது வேணுமாப்பா வேணுமாப்பான்னு கேட்குற உயரத்தில் நீ இருக்கேன்னு அர்த்தம். பரமேஸ்வரனே உன் பக்கத்தில் நின்று அருள் பரிபாலிக்கும் நிலையில் நீ இருக்கிறாய். அந்த அளவுக்கு தெய்வம் மடிதற்று தான் முதிரும். யாராவது குடிசெயலின் ஒருவருக்கு யார் உருப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் கடவுள் வேஸ்ட் மடிச்சுக்கிட்டு உனக்கு ஏதாவது வேணுமாப்பா வேணுமாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். மனித இப்போ அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பவரு. நான் ஒன்றும் சொல்ல முடியாது என்ன பவருன்னு. நீ அங்கே நினச்சா எனக்கு எங்கே தெரியும். மனித உடலில் மனிதனைப் போல் இருக்கும் நீ புனிதன். வானுலகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெறுவாய். பாபாவோட பவர் என்னென்னா இங்கே தான் உட்கார்ந்து இருப்பார். ஆனால் ஆகாசத்துக்கு போய் தேவர்களெல்லாம் பார்த்துட முடியும். திருப்பி இந்த உடம்புக்குள்ளே வந்துட முடியும். இதெல்லாம் சொன்னால் நம்பர் மாதிரி இருக்கா? ஆனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் உண்மைதான். நான் ரொம்ப வருஷமாகவே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நத்தை கூட்டுக்குள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி சித்த புருஷராகிய தாங்கள் யாரும் அறியாத வண்ணம் அடங்கி கொண்டு இருக்கிறீர்கள். ரொம்ப பெரிய நிலையில் இருக்கீங்க. ஆனால் நத்தை எப்படி தன்னை மறைச்சி வைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் இதையும் வெளிக்காட்டாத ஒரு சாதாரண மனுஷன மாதிரி ஆக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பூரண பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் உம்மிடம் குடிக்கொண்டிருக்கிறது. என்னை பற்றி இன்னொரு ஓலையில் கூட வரும். ஏதும் அறியான் போல் வாழ்வாய் அன்றோ அப்படின்வாங்க. எதுவும் தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கைன்னு இருக்க அப்படின்னு இன்னொரு ஓலையில் கூட வரும். அப்போ இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ பிகாஸ் ஒரு கிணத்து தவளைக்கு ஆற்று தவளையை பற்றி தெரியாது இல்லை. ஒரு ஆற்றுல அடிச்சின்னு ஒரு தவளை கிணத்துல விழுந்து தான். இந்த கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை எங்கேருந்து வராக்கான்னுச்சான். சொல்லிச்சா நான் ஆற்றுலேருந்து வரேன்னு. நம்ம கிணத்து தவளை 2 கை இப்படி வச்சு ஆடி இவ்வளோ பெருசுக்குமா அப்படின்னு. இல்லை அதை விட பெருசுன்னு. 2 காலம் இப்படி இவ்வளோ பெருசு இருக்குமா? இல்லை அதை விட பெருசுன்னு. தவளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிணத்துல இந்த மணிலேருந்து அந்த மணிக்கு ஒரு ஜம்ப் அடிச்சு இவ்வளோ பெருசான்னு. இல்லை இல்லை அதெல்லாம் கூட பெருசுன்னு. சரி எனக்கு புரியல விட்டுருன்னுச்சான். அதான் கிணத்து தவளை. அப்போ கடவுளுங்கிறது என்ன? வாசித்து காணோனாதது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுக்கிற விஷயமெல்லாம் கிடையாது. ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க போமா. இன்சிடே வச்சு சூரியனை அளந்தவன் யாருன்னா இருக்கான் அது வரைக்கும். ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க போமோ பாரதி. ஞானகுரு புகழ்தண்ணி வகுக்க போமோ. ஒரு ஞானி குருவாக வர்றபோது அவனுடைய ஹைட்ஸ் என்னங்கிறது யாராவது புரிந்து கொள்ள முடியுமான்னு அர்த்தம். ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க போமோ ஞானகுரு புகழ்தண்ணி வகுக்க போவோம். புரிஞ்சிக்கவே முடியாது மக்களுக்கு. நீங்கள் என் நிலையாடணும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேனோ டெக்னாலஜின்னா என்னென்னு தெரியும், மாலகுலர் பயாலஜின்னா என்னென்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஒரு எல்கேஜி இல்லை 3ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட போய் நேனோ டெக்னாலஜி அப்படின்னா அது நாயனாவா அப்படின்னும். அது மாதிரி மை நாலேஜ் லெவல் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் யூ ஆர் ஆல் குட். மேபி யூ ஆர் ஏ டாக்டர், என்ஜினியர், அக்கௌண்டன்ட், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆர் சம்திங் உனக்கு எனக்கும் ஐ மீன் a different domain. அதாவது என்ன ஒன்றால் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? அதனால தான் நம்ம 2 பேருக்கும் இந்த கேப் இருந்துக்கிட்டே இருக்கு. அன்லஸ் யூ ரீச் சம்வேர் நியர் மீ. ஒரு பிஹெச்டி புரிஞ்சுக்கணும்னா எம்எஸ்சியாவது படிச்சிருக்கணும். இல்லைன்னா என்ன புரிய போகுது இல்லையா? லைக் தட். அன்லஸ் யூ ரீச். தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம்.
தன்னை அறிய தனக்கொரு தாழ்வில்லை, தன்னை அறிந்தால் தலைவனே அறியலாம். நீ முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. தென் யூ வில் நோ வாட் ஆர் மை ஹைட்ஸ், என்னுடைய உயரங்கள் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மாபெரும் யானை மேலே மாவுத்தன் பிள்ளை ஏறி. பெரிய யானை இருக்கும், ஆனால் அந்த யானை பார்க்குறான் இல்லையா, அவன் குழந்தைங்கள்லாம் அந்த யானை மேலே இப்படிலாம் குத்திக்கின்னு உட்காந்து இருக்கும். அதுக்குன்னு யானைக்கும் அந்த எல்லாரும் தூக்கில தூக்கி போட்டு காலியாக மெரிக்க போகுது. அதுக்கு தெரியும் பாகனோட குழந்தைங்க நம்மக்கிட்ட விளையாடின்னு இருக்குதுன்னு யானைக்கு தெரியும். அதனால் மாபெரும் யானை மேலே மாவுத்தன் குழந்தைகள் ஏறி கூத்தடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சிவசங்கர் பாபா என்பவர் முடிங்க. கூவிடும் குதிக்கும் சின்ன குறும்புகள் செய்யுமானால் ஓவியம் போலே யானை. அந்த குழந்தைங்க என்னதான் குத்தினாலையும் குதிச்சாலும் யானை இப்படி உட்காந்துன்னு இருக்குமா. அந்த மாதிரி சிவசங்கர் பாபா நீங்கள் என்ன பண்ணாலையும் அவர் இப்படி தான். கோபுர யானை பாபா. பாபா கோபுர யானை குழந்தைகள் நீங்கள். பாபா கோபுர யானை குழந்தைகள் நீங்கள்.